ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, தஞ்சாவூரிலிருந்து இந்த வராகி அம்மா பெரிய ஆலயத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்றால் உனக்கான நல்லதை முடிச்சு கொடுத்து உன்னை மனம் நிறைவடையும்படி சந்தோஷத்தையும் கொடுப்பதற்காக தான் என் செல்லமே. என் அருளாலும் அன்பாலும் ஆசீர்வாதத்தாலும் உன்னுடைய முயற்சிகளுக்கும் பயிற்சிகளுக்கும் ஏற்றாற் போல உன் வாழ்க்கையை மாற்றி அமைத்து மலரும்படி செய்ய போகிறேன். சொடக்கு போடும் நேரத்தில் எல்லாமே மாறத்தான் போகுது. நான் உனக்கு குறி சொல்ல வந்திருக்கேன்னா அதிலிருந்தே நீ தெரிந்து கொள்ளலாம். உன்னுடைய குற்றங்களும் பாவங்களும் கர்ம வினைகளும் கரைஞ்சு போக போகுது. இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்க போகுதுன்னு, உனக்கான நல்ல நேரம் பிறந்துடுச்சுன்னு உனக்கான குறி சொல்ல வந்த இந்த வராகி தாய் நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு முடித்து விடு என் செல்லமே. இங்கு நினச்சது போல எல்லாருக்கும் வாழ்க்கை அமையலைங்கிறது உண்மைதான். ஆனால் அது நிரந்தரமாக இருக்காதல்லவா? இந்த உலகத்தில் யாருமே ஆசைப்பட்டு அடையாமலாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லார் ஆசைப்பட்டதுமே நடக்காமலா இருக்குது. எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிக்காமலாக வாழ்கிறாங்க. எத்தனையோ பேர் முயற்சி செஞ்சு பயிற்சி செஞ்சு உழைச்சி என் மேலே பக்தியை வச்சு வணங்கி அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டும் அவங்க வாழ நினச்ச வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டும் தான் இருக்காங்க. நினச்சது போல வாழ்க்கை அமையலைங்கிறது கொஞ்சம் யதார்த்தமான உண்மைதான். ஆனால் அப்படியே வாழ்க்கை யாருக்கும் இருந்து விடாது. கனவுகள் எல்லாம் நனவாகும்படியும் கண்ணீர் துளிகள் எல்லாம் ஆனந்த கண்ணீராக மாறும்படியும் செய்து காட்டத்தானே நான் இருக்கிறேன். நினச்சது போல வாழ்க்கையை நிச்சயமாக நான் உனக்கு கொடுக்க தான் போகிறேன். வேதனைகள் எல்லாமே உன் மனசில் நிறைஞ்சு இருக்கிறதுனால தான் அது எல்லாவற்றையும் கலைத்து தூரப்போக செய்து திருப்பங்களை உன் வாழ்வில் வரவழைத்து மாற்றங்களை மனநிறைவாக வரவழைக்கப் போகிறேன். உன் வாழ்க்கையின் தரம் குறையும் போது உன் வாழ்வில் வருத்தங்களை நிறையும் போது இந்த வராகியம்மா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருந்துருவேனா என்ன? பௌர்ணமி நிலவு போல இருந்த ஓ வாழ்க்கை, பிரகாசமாய் ஜொலித்து கொண்டிருந்த ஓ வாழ்க்கை இப்போது தேய்பிரையாய் தேய்ந்து போய் நீ கஷ்டத்தை அனுபவிப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போது நான் அதை பார்த்து கொண்டும் சும்மா இருந்தால் எப்படி ஒரு தாயாக இருக்க முடியும்? அதனால தான் மீண்டும் உன் வாழ்க்கையை பௌர்ணமி நிலவு போல பிரகாசிக்க வைக்கவும் உனக்கான வாழ்க்கையில் வளர்பிறையை கொண்டு வளர்பிறையாய் மாற்றவும் நான் ஓடி வந்தேன். நீ கலங்காதே என் செல்லமே. உன் வாழ்க்கைக்கான நல்ல முடிவை கொடுப்பதற்கு நான் ஓடி வந்துவிட்டேன் அல்லவா? இனி உன் மனக்கதவை தட்டி திறந்து உன் வாழ்வெங்கும் ஒளி வீசும்படி செய்ய போகிறேன். இதுவரை நீ திரும்பி பார்க்காத காலமெல்லாம் இப்போது உன்னை ஒரு பொற்காலமாக திரும்பி பார்க்க வைக்கும். ஆம், இத்தனை நாட்களாக கஷ்டங்களையும் கவலைகளையும் கொடுத்த உன் வாழ்க்கையானது இப்போது பூவாக மலர்ந்து எல்லா நல்ல விஷயங்களையும் வரவழைக்கப் போகுது. விதி இப்படி என் வாழ்க்கையை புரட்டி போடுதே. நான் என்னதான் பாவம் செஞ்சேனேன்னு நீ கஷ்டப்பட்டு சொல்லிய வார்த்தைகளெல்லாம் இப்போது மாறிப்போய் உன் வாழ்க்கையிலிருந்து மறைந்து போய் உன் வாழ்க்கையை செம்மையானதாக மாறப்போகுது. உன் வாழ்க்கை பாதையை நீ சந்தோஷமாக பயணம் செய்ய போகிறாய் என் செல்லமே. பழக பழக பாலும் புளிக்குங்கிறது போல உன் வாழ்வில் வரும் துன்பங்களைக் கண்டு புளித்து போயிருக்கும் உன்னுடைய மனபாரத்தை எல்லாம் என்னிடம் இறக்கி வச்சுவிடு. இந்த பூலோகமே உனக்கு சொர்க்கமாய் இருக்கும்படியும் உன் மனசெங்கும் உனக்கு மனநிறைவும் திருப்தியாகவும் இருக்கும்படியும் நான் பார்த்து கொள்கிறேன். உனக்காக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதற்கு பயப்பட வேண்டும்? உன்னுடைய துன்பமும் துயரமும் தூசி போல காற்றோடு காற்றாய் மறைந்து போக போகுது. வாழ்க்கையில் நேர்மையாக வாழணும், நல்ல பிள்ளையாக வாழணும், வெற்றிகளை பெறணும்னு ஒரு யதார்த்தமாக அடிப்படை ஆசைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நீ தோற்று போகும்படி நான் விட்டுட மாட்டேன். உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் கடிவாளம் போட்டு உன்னை ஜெயிக்க வைக்கதானே நான் வந்துள்ளேன். நேர்மறையான எண்ணங்கள் மனிதனுடைய மனசில் வர்றது என்பதே மிகப்பெரிய வரம்தான். அப்படி அந்த வரத்தை நான் உனக்கு கொடுக்க வந்துள்ளேன் என் செல்லமே. நேர்மையான எண்ணங்கள் உன் மனசில் இருக்கணும்னா எல்லா துன்பங்களையும் நீ கடந்து வர தயாராக இருக்கணும். இன்பமும் துன்பமும் பிரச்சனைகளும் நிறைந்த வாழ்க்கை எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அதை மறந்து கடந்து வருவதில் தானே உன்னுடைய வெற்றிகரமான வாழ்க்கை இருக்குது. வாழ்க்கையில் அடுக்கடுக்காக வரும் துன்பங்களையும் சோகங்களையும் கவலைகளையும் நினச்சி நீ என்னை வருத்தப்பட்டு வணங்கினாய்தானே. என்னிடம் நீ வருத்தப்பட்டு உன் கவலைகளை எல்லாம் சொன்ன பிறகும் அதை அப்படியே நான் விட்டுடுவேனா என்ன? கடல் அலைகள் எப்படி கரையோரம் மாறி மாறி வந்து போகுமோ அதே போல் உன் வாழ்வில் வந்த துன்பங்களும் பிரச்சனைகளும் மாறி மாறி வந்த காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போது உன் போராட்ட வாழ்க்கையில் நீ ஜெயிக்க போகிற. உன் மனசில் இப்போது பலமும் தைரியமும் அதிகமாயிடுச்சு. இடரான பாதையிலும் தடையில்லாமல் முயற்சி செய்து வெற்றியை பெறப்போகிறாய் என் செல்லமே.
மனசளவில் துவண்டு போயிருக்கும் உனக்கு இனி சந்தோஷத்தை தர நான் வந்துவிட்டேன் அல்லவா? எல்லா முன்னேற்றங்களும் உனக்கு கிடைத்து தெளிவான வாழ்க்கையை நீ வாழப் போற. கவலைகள் கடினமாயி கருவேல முட்கள் போல உன்னை குத்தி கொண்டிருந்த காலமெல்லாம் இனி முடிந்து விட்டது. ஏற்ற இறக்கங்களோடு நீ வாழ்ந்த வாழ்க்கையை சரி செய்து இப்போது ஏற்றமும் முன்னேற்றமும் பெற்ற வாழ்க்கையாய் உனக்கு அமைச்சு தர்றதுக்கு நான் வந்துட்டேன். இனி உன் வாழ்க்கையை கற்றுக் கொடுத்த பாடங்களை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நீ ஜெயித்து கொண்டே சந்தோஷமாக உன் வாழ்க்கையை எதிர்காலத்தில் வாழப்போகிறாய். மறக்க முடியாத பல திருப்பங்களையும் மாற்றங்களையும் நல்ல விஷயங்களையும் உனக்காக நான் நடத்தி தருவேன் என் செல்லமே. சலிப்பான உன் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுத்து உன் வாழ்வில் நீ சாதனை படைக்கும்படியும் நான் செஞ்சு காட்டப் போகிறேன். இவ்வளவு நாளும் என்ன கிடைச்சாலும் மனசு திருப்தி அடையாமல் வருத்தத்தோடும் வேதனையோடும் வாழ்ந்து கொண்டிருந்த உன்னை அடுத்த கட்டத்திற்கு அடியெடுத்து வைக்கச் செய்வேன். சிரமமே வாழ்க்கையா இருக்கே, துன்பமே வாழ்க்கையா இருக்கே, நீ வருந்திய காலமெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது நல்ல நேரத்தோடு உன் வாழ்வில் நல்ல பலனை பெறப்போகிறாய். எல்லா கஷ்டங்களும் கலைந்து போகும்படியும் எல்லாமே உன் இஷ்டப்படி நடக்கும்படியும் இந்த வராகியம்மா உனக்கு அருள் செய்ய போகிறேன். நான் சொன்ன குறி ஒருபோதும் தப்பி போகாது. உன் மனசளவில் நீ நடத்திக்கிட்டு இருந்த போராட்டங்கள் எல்லாம் ஓயாமல் எதிர்காலத்தை நினச்சி துன்பப்பட்டு துயரப்பட்டு அடிமேல அடி வாங்கி எப்போது என்ன நடந்தாலும் தடங்களாகவும் தடையாகவும் இருந்த காலமெல்லாம் உன் வாழ்வில் முடிந்துவிட்டது என் செல்லமே. நீ என் மேலே வச்சிருந்த அந்த தெய்வீக பக்தியும் சிந்தனையும் இப்போது உன் வாழ்க்கைக்கான நல்ல வழியை காட்டப் போகுது. இனி எல்லாமே உனக்கு சுலபமாக மாறும். நீரில் போட்ட மரக்கட்டை போல உன் மனம் மிகவும் லேசாகி நிம்மதி நிறைந்ததாக மாறப்போகுது. உன் எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவை கொடுத்த நான் உன் எல்லா சந்தோஷங்களுக்கும் தொடக்க புள்ளியாகவும் இருக்க போகிறேன். வாழ்க்கையில் வரும் துயரங்களும் பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும்னு நம்பவே முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை எல்லா நல்ல விஷயங்களையும் நம்பும்படி செய்து காட்டுவேன். கை நழுவி போன விஷயங்களெல்லாம் இனி உன் கைகளில் வந்து சேரும். எப்போது நடக்கும் எப்போது கிடைக்கும் நீ எதிர்பார்த்து ஏங்கியதெல்லாம் இப்போது உன்னிடமே வந்து சேரப்போகுது. உன் வாழ்க்கையில் முயற்சியையும் பயிற்சியையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் நீ எப்படி தோற்றுப்போவாய்? நீ உயர்வதற்கு முட்டுக்கட்டையாக இருந்த விஷயங்களையும் தடங்கல்களாக இருந்த மனிதர்களையும் நான் அப்புறப்படுத்துகிறேன். உனக்கு நல்லது நடந்துடக்கூடாது, நீ ஜெயிச்சிடக்கூடாது நினச்ச மனிதர்கள் கண் முன்னாலேயே உனக்கு மிகப்பெரிய வெற்றியை நான் உருவாக்கி தருவேன் என் செல்லமே. துக்கமான சூழ்நிலையாய் இருந்த விஷயங்களையெல்லாம் சரி செய்ய நான் வந்துவிட்டேன் அல்லவா? இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். பொறுமையோடு இரு. உன் எதிர்காலம் மிகவும் அழகானதாக மாறப்போகுது. பல்வேறு கவலைகள் உன் மனதை ஆக்கிரமித்து நீ வருந்திய காலமெல்லாம் முடிந்து விட்டது. இப்போது எல்லா சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கப் போகுது. எத்தனையோ பேரின் ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் சுமந்து கொண்டு சுமக்க முடியாத அளவுக்கு மனபாரத்தையும் சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் இப்போது துயர் துடைக்க நான் வந்துவிட்டேன் அல்லவா? உன் வாழ்க்கையின் கடைசி காலம் வரைக்கும் நீ இப்படி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பேன்னு நினச்சி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? நிச்சயமாக இல்லை. காலம் மாறத்தான் போகுது. நடந்து முடிந்த விஷயங்களையெல்லாம் நான் மாற்றத்தான் போகிறேன். இப்போது நடந்து கொண்டு இருப்பதையும் உனக்கான நல்லதாக நடத்தித்தர நான் வந்து விட்டேன். இனிமேல் எல்லாமே நன்மைக்குதான் என் செல்லமே. யாரையுமே காயப்படுத்தாமலும் யாரிடமுமே காயப்படாமலும் இருக்க வேண்டுமென்றால் தனிமைதான் சிறந்தது. ஆனால் தனிமை என்பது எவ்வளவு காலம் உனக்கு இனிமையானதாக இருக்கும் என சொல்ல முடியாதல்லவா? எல்லா மனிதர்களும் எல்லா நல்ல மனிதர்களும் எல்லா நல்ல உறவுகளும் உன் அருகிலேயே இருக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உனக்கு தரப்படும் முக்கியத்துவம் குறையும் போது முற்றிலுமே நீயாக விலகிவிடுவதுதான் உனக்கு மரியாதை. உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களும் உன் அருமை புரிந்து கொள்ளாத மனிதர்களும் உன் அருகிலேயே இருக்க வேண்டாம். சரியோ தவறோ நீ வாழுகிற வாழ்க்கையை உனக்கு பிடிச்சபடி மனசாட்சியோடு வாழ தயாராகு. இங்கு யாரும் நல்லவர்களும் கிடையாது. யாருக்கிட்டையும் போய் தீர்வு கேட்க நீ கெட்டவனும் கிடையாது. உனக்கு நான் வழிகாட்டுறேன்.